ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம பழம் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு 3 நாள் கிட்ட ஆகுது. வாழைப்பழம்லாம் வாங்கி வாழைப்பழம் சுத்தமாகவே இல்லை. சரி, அதனால் செவ்வாழைப்பழம் மட்டும் வாங்கிக்கலாம். மட்டிப்பழம்லாம் ஆல்ரெடி மட்டிப்பழம் வாங்கி ஒரு சீப்பு போல் இருந்துச்சு. அதை காலி பண்ணிட்டு ஒரே பழமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாற்றி இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்போட்டாவுமே வாங்கியிருந்தேன். ஒரு சூப்பர் சப்போட்டா, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. 1 கிலோ சப்போட்டா 40 ரூபா அப்படின்னு சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. வாங்கியிருந்த மக்களே. அப்புறம் லஞ்சுக்கு பையனுக்கு எல்லாமே கொடுத்துட்டது எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா க்ளீன் பண்ணி இப்படி வைக்கும்போது காலையில் நம்மளுக்கு அதை யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ நான் அவனுக்கு கொஞ்சம் ஆரஞ்சு தான் நான் வெட்டி கொடுத்துருந்தேன் பீஸ் போட்டு. இது எதுக்கு அரைக்கேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அப்பத்துக்கு தான் அரைக்கிறேன். இது அரிசி மாவு, உளுந்து, அதுக்கப்புறம் வெல்லம் இதெல்லாம் போட்டு அப்பம் சுடுறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதோட ஃபுல் வீடியோ இன்னொரு நாள் நான் போடுறேன். இப்போ டைம் இல்லாதனால எல்லாமே என்னால் கட் பண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க முடிஞ்சிச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் எப்போல்லாம் வீட்டுக்கு மாவு அரைக்கணும் அப்போல்லாம் அப்பத்துக்கு கொஞ்சம் போட்டு அப்பம் சுட்டு வச்சுருவேன் பார்த்துக்கோங்க. ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நான் நல்லெண்ணெயில் தான் மக்களே செஞ்சேன். ஏன்னா எப்போவுமே அதாவது எண்ணெயில் சுடுற பண்டம் ஃபுல்லாக, அதாவது ஆயில் நிறைய ஆகும் பார்த்திங்களா, அந்த ஃபுட்டெல்லாம் இந்த எண்ணெயில் செய்யுங்க. அதாவது நல்லெண்ணெயில் செய்யுங்க. ஏன்னா அது ஆயில் ஃபுட்டில் நிறைய ஆயில் நம்மளுக்கு ஸ்டொமக்கில் போகிறதுனால அது ஹெல்த்தியான எண்ணெய் இருந்தால் நம்மளுக்கு நல்லது பார்த்துக்கோங்க. அதுக்கு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கீழே கொஞ்சம் பயிரை இதெல்லாம் வச்சுருந்தேன் ஊற போடுறதுக்கு. பாத்திரத்தையுமே ஓரளவுக்கு விளக்கி எடுத்து முடிச்சிட்டேன் மக்களே. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நைட்டு ஒரு ஆளுக்கு ஒரு தோசை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு நினச்சோம். பட் பசியில் ஒரே ஒரு செவ்வாழைப்பழம் சாப்பிட்டாலே வயிறு கப்புன்னு அடைச்சிக்கும். இருந்தாலும் நைட்டு வெறும் வயிற்றில் படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பையனுக்கு ஒரு தோசை, எனக்கு ஒரு தோசை சுட்டு இட்லி பொடியை தான் மக்களே வச்சு சாப்பிட்றதுக்காக தோசை சுட்டுட்ருக்கேன். சில அன்னைக்கு நம்மளுக்கு எப்போவுமே தோசை நல்லா வரும். ஃபஸ்ட்டு தோசை மட்டும் கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தோசை நார்மலாக வந்துடும் பார்த்துக்கோங்க. இது ஃபஸ்ட்டு தோசை ஊற்றுறேன், சூப்பராக வரும் தோசை. பெரிய தோசைலாம் சுட்டுருக்கேன், நல்லா வரும். கொஞ்சம் அந்த ஃபஸ்ட்டு மாவு நேத்தான அதுவும் மாவும் அரைச்சேன். அப்புறம் மீன் வாங்கினேன் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் மீன் வாங்கி போன வாரம் வாங்கினது மீன் அப்படி இப்படின்னு கொஞ்சம் நாள் ஆயிட்டு. இப்போ இவ்வளோ பாத்திரம் இருக்குது. பாத்திரம் விலைக்கு முடிச்சு தான் நான் இதை மீனை க்ளீன் பண்ண முடியும். பாத்திரத்தோடு நான் மீன் எப்போவுமே க்ளீன் பண்ணதில்லை பார்த்துக்கோங்க. இல்லைன்னா அதில் வாடை அடிக்கும் அப்படின்னு. பாத்திரத்துமே நல்லாவே நீங்கள் மீன் பாத்திரத்துமே இது பாத்திரத்தெல்லாம் செய்யணும். மீனுக்குன்னு தனி பாத்திரம் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது மக்களே. நான் எல்லாமே காமனாக தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் நம்ம வளர்க்குறத பொறுத்து இருக்குது. நல்லா தேய்ச்சி விளக்கிட்டோன்னா அது வாடெல்லாம் அவ்வளோவா தெரியாது. இவ்வளோ மீனுமே 200 மக்களே. 180 ரூபான்னு சொன்னாங்க. இன்னும் 20 ரூபா நான் உனக்கு தரணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் தான் எனக்கு 20 ரூபா, நீங்கள் 20 ரூபாய்க்கு எனக்கு மீனாகவே தந்துடுங்க அப்படின்னு கேட்டு 2 சாலை மீன் வாங்கி போட்டுக்கிட்டேன். 200 மொத்தம். அப்புறம் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸ்நாக்ஸ் எப்போவும் வெளியெல்லாம் இப்போ வாங்குறத கம்மி பண்ணிட்டு ஃப்ரூட்ஸாக தான் வாங்கிட்டு இருந்தோம். என்னென்னு தெரில, திடீர்னு இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தாங்க. இது ஒரு ஸ்வீட் பார்த்துக்கோங்க. சாப்பிட்டு முடிச்சோன்னே ஸ்வீட் சாப்பிட்லான்னு திருப்தியாகவே இருக்காது. பாப்பாவுக்கு பிஸ்கட் தீர்ந்துட்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன். மேரிகோல்டு பிஸ்கட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கடலை மிட்டாய் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கேக் வாங்கிட்டு வந்திருக்காங்க. கேக் வாங்கண்டா அப்படின்னு தான் சொன்னேன் மக்களே. அவங்க கேக்குமே என் பேச்சு யார் இந்த வீட்டில் கேட்குற யாருமே கேட்குறது கிடையாது. கேக் வாங்கிட்டு வந்திருக்காங்க. குட்டி கேக்காக தான் இருந்துச்சு. அதனால் மனசு ஆறிட்டு போன வாட்டி வாங்கிட்டு வந்தாங்க. பெரிய கேக்காக வாங்கிட்டு வந்தாங்க. அது சாப்பிடவே இல்லை. ஒரு கேக் வேஸ்ட்டாக தான் போச்சு. கேக்கெலாம் ரொம்பலாம் சாப்பிட மாட்டோம் மக்களே. பையனுமே மேலே உள்ள க்ரீமை மட்டும் தான் நக்குவான். மற்றபடி கேக் அப்படிலாம் சாப்பிட மாட்டான். நானுமே கேக் சாப்பிட விரும்பி ரொம்ப பசிக்கிற நேரம் சல்லுபுல்லுன்னு உள்ளே போயிடும். பசிக்காத நேரம் தொடையே மாட்டோம். அதிகமாக வாங்கி போட்டால் நம்ம மூஞ்சில் அடிக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் தான் வாங்கி எப்போமாவது சாப்பிடணும்னு தோணல. அந்த மாதிரி நான் ஒரு 4 கேக் 4 பீஸ் வாங்கிட்டு வந்தாங்க. குட்டியாக தான் இருந்துச்சு. ஓகே தான் அப்படின்னு மனசு தேத்திக்கிட்டேன். இல்லைன்னா பெரிய கேக் வாங்கிட்டு வந்தாலும் வீட்டில் ஒரு போராட்டம் தான் நடக்கும். இந்த மாதிரிலாம் எதுக்கு வாங்குறீங்க, அதுக்கு 2 பழம் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு தான் சண்டை போடுவேன். அப்புறம் ஓரளவுக்கு நம்ம இருக்கிற பழத்தெல்லாம் இன்றைக்கி ஆரஞ்சு பழம் தான் ஸ்கூலுக்கு கொடுத்து விடணும் பீஸ் போட்டு. அவ்வளோதான் மக்களே, பாய்.